மக்கள் அனைவருக்குமே வணக்கம். யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இப்போ இருக்கிற எந்த இயக்கமும் எனக்கு பிடிக்கல, வருங்காலத்தில் நீங்களும் தமிழ்நாடு இளைஞர்கள் கையில் வரணும், உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும், நீங்களும் உங்களோட மாவட்டத்தில் ஒரு நல்ல பொறுப்புள்ள பதவியில் ஒரு இளைஞரணி தலைவராகவோ இல்லை மாவட்ட செயலாளராகவோ நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இயக்கத்தில் ஒன்று சேருங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே நம்ம இயக்கத்தோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் சேர்ந்து நம்ம இயக்கத்தில் ஒன்று சேருங்க. நம்ம எல்லாருமே தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். நீங்களும் வருங்காலத்தில் ஒரு நல்ல பதவிக்கு வரணும்னா நம்ம இப்போத்துலேருந்தே ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். அதனால் நிச்சயம் நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஒன்று சேருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே நல்லது நடக்கும். தமிழ்நாட்டை ஒரு இளைஞர்கள் கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காகவும் நிறைய பேர் கட்சிகள் தொடங்கி நடத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் மதத்துக்காகவும் கட்சி தொடங்கினவங்க அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது உதவி செஞ்சுட்டு அதோட மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க வளர்ச்சியை நோக்கி தான் போவாங்க. அவங்க சொந்தமாக வீடு வாங்குறது என்ன, கார் வாங்குறது என்ன, இந்த மாதிரி அவங்களோட சொத்தை பெருக்கணும், நிறைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்க எதுக்காக நோக்கி வந்தாங்க, நான் என்னோட சமுதாய மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியை சொல்லி அந்த மதத்தை சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணணும். நம்ம ஜாதி மக்களுக்காக நான் இப்படி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கான அந்த தகுதியை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இவங்க எல்லாருமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இனிமே வரும் காலம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் காலம். ஓகேங்களா? இளைஞர்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நட்பாக பழகும்போது நீ இந்த மதம், நீ இந்த ஜாதி அப்படின்னு யாருமே கேட்குறதில்ல, எல்லாம் நட்பாக தான் பழகுறோம். இவங்க அரசியலுக்காக இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்தி பேசி இன்னொரு குறிப்பிட்ட மதத்தை தாழ்த்தி பேசி, ஏன்னா இப்படி இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும்னு. ஆனால் இளைஞர்களுக்கு தெரியும், நட்பாக இருக்கும்போது என்றைக்கும் ஜாதி பார்த்தும் மதம் பார்த்தும் உணர்வு பார்த்தும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பேசுகிறதே கிடையாது, எல்லாம் நட்பாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. இப்போ இந்த மாதிரி காரணத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டா இருக்காங்க இல்லையே, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டு தான் இருக்காங்க. இதோ இப்போ இவங்ககிட்டையும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. இதெல்லாம் இவங்க என்ன வளர்ச்சியாக சம்பாதிச்சாங்க இல்லையே. இதோ இப்போ இவர் இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா 2004 2009 வரைக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் விஷயமாக அனுமதி முறைகேடாக அனுமதி கொடுத்ததுனால இவர் பேரையும் ஊழல் இருக்குது. இவங்களாம் தன்னோட குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் தானே வந்தாங்க, மக்களுக்கு எதாவது உதவி செய்யணும்னு. ஆனால் இவங்க எதாவது செஞ்சுருக்காங்களா? செஞ்சால் கூட ஒரு கண் துடைப்புக்காக தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் வரவங்க எல்லாருமே ஊழலுக்காக தான் வராங்க. இவங்க யாருமே இளைஞர்களுக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இனிமே வரும் காலம் பார்த்தா இளைஞர்கள் எதிர்காலத்தை நோக்கி போகிறாங்க. நல்ல விவசாயத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் நிறைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுருக்கு. அந்த கொள்ளையை தடுக்கணும், விவசாயத்தை நல்லா பெருக்கணும். இளைஞர்கள் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையை எல்லாருக்குமே இலவச பயிற்சி கொடுக்கணும், தொழில் கல்வியை உண்டு பண்ணணும். படிச்சுட்டு வெளியே வராங்க, ஆனால் வேலை கிடைக்குதா இல்லை. அதனால தான் சொல்கிற, தொழில் கல்வியை உண்டு பண்ணி அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். இளைஞர்கள் கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால் இந்த மாதிரி இலவசமாக பயிற்சி கொடுக்கணும். எந்த ஒரு காசும் அரசாங்கமே முன்னிருந்து எல்லாத்தையும் இலவசமாக பயிற்சியை கொடுக்கணும். அவங்களும் எதிர்காலத்தில் நல்ல கிரிக்கெட் பிளேயராகவோ ஃபுட்பால் பிளேயராகவோ ஸ்போர்ட்ஸில் வரணும். அது மூலிமா அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு நிச்சயமாக முன்னேறும். அதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களால் முடியாது. இளைஞர்கள் நம்ம எல்லாருமே ஒன்று சேரணும். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒருத்தனை ஜெயிக்க வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும். இளைஞர்கள் ஒன்று சேரணும். நீங்களும் வருங்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை ஒரு நல்ல மாற்று பாதைக்கு கொண்டு போகணும், எதிர்காலத்தில் நல்ல தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு பெரும் பதவியில் வரணும். பதவியில் வந்தால் தான் இவங்களை எதிர்த்து நம்ம நிற்க முடியும். அதுக்கு இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும். நம்ம வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க்கில் நம்மளோட இயக்கத்தோட டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களோட எண்ணமும் என்னோட எண்ணமும் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். நம்ம இயக்கத்தில் சேருங்க. வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், என்னோட கருத்துக்களை சொல்கிறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். நம்ம இயக்கம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நம்ம கொண்டு போகணும். அதனால் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் லிங்கில் ஒன்று சேர்ந்து நம்ம இளைஞர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவோம். எல்லாருமே இயக்கத்தில் ஒன்று சேருங்க. நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போவோம். நன்றி.